சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப ரொம்ப ஊட்டச்சத்து, ரொம்ப நல்லது. ஏபிசி எல்லா வைட்டமினும் இருக்குது. இது ஒரு ஆக்சிஜன் ஏற்றியாக கூட நமக்கு உபயோகப்படுறது. இது ரொம்ப அவசியம் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். இது ரொம்ப சுலபமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கோ. இது தோல் சீவி இந்த மாதிரி மைக்ரோவனில் வச்சுடுங்கோ, இல்லாட்டாக்கா ஒரு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு இல்லைனாக்கா சாஃப்டாகிடும். அது அப்படியே நல்லா கையால் பிசைஞ்சிடுங்கோ. நல்லா பிசைஞ்சால்னாக்கா ஆறினத்துக்கு அப்புறமா வேணால் தோல் சீவாமல் நீங்கள் அப்படியே வச்சுட்டும் தோல் எடுக்கலாம், இன்னும் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தேவையான வெல்லம், உங்களுக்கு வெல்லம் சாப்பிட்றவா இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாகவோ இல்லை நிறையாவோ இஷ்டம் போல் வெல்லத்தை ரொம்ப பெருசாக பாகு காய வேண்டாம், ஓரளவு சுமாராக பாகு காய்ச்சா போகிறோம். அதில் இதை போட்டு அடுப்பு அணைச்சி விடலாம். நல்லா ஒரு கிளறிவிட்டு நல்லா மசிச்சு கலருங்கோ. அதுக்கப்புறமா அதை ஆறினதுக்கப்புறமா கையால் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா அழகாக உருட்டி வச்சிடலாம். குழந்தையிலேருந்து வயசான வரைக்கும் எப்போ வேணால் கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட்டு மத்தியானம் அதுக்கெலாம் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். சுகர் அப்படிங்கிறவா லைட்டாக உப்பு காரம்னு போட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம். அது மாதிரி இப்போ என்னன்னா அது உடனே செலவழிக்கணும். இதுனாக்கா உங்களுக்கு 4 நாளைக்கு வச்சுக்கலாம். அதுதான் அவ்வளோ நல்லது, ஊட்டச்சத்து ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு பழக்கம் பண்ணுங்க, வயசானவாளுக்கும் நல்லது, ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.